செய்து உட்காரு. யாரும் எழுந்து போகாதீங்க. ஆமா இப்ப எழுந்து போறீங்க, உட்காருங்க அப்படியே. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களின் வழியில் நமது மாவட்டத்தில் சிறப்பாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் நமது சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கும் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கும் இளைஞர் இளம் பெண்கள் பாசறையின் பெண்கள் அவர்களுக்கும் மற்றும் ஐடியில் இருக்கும் இளைஞர் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அம்மாவின் ஆட்சியில 10 ஆண்டு திட்டங்கள், எவ்வளவு திட்டங்கள் எல்லாம் வாரி வழங்கியிருக்கிறார்கள். அதுல குறிப்பா நான் சொல்ல போறது என்னவென்றால், கறவை மாடு அல்லது ஆடு வழங்கும் திட்டத்தின் மூலம் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாடுகளும் 28 லட்சம் மாடுகளும் கிராமப்புற மகளிர் வாழ்வாதார மேம்பாடு 50 நாட்டுக்கோழி குஞ்சுகள் கொடுத்த 10 ஆண்டு காலத்துல பாதுகாக்கப்பட வேளாண்மை மண்டலத்தை உருவாக்கிய 10 ஆண்டு 34 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச விவசாய காப்பீடு கொடுத்த 10 ஆண்டு அரிய வகையில் எளிய விலையில் ஏழைகளுக்கு உணவு வழங்கி அம்மா உணவகத்தின் புகை அமெரிக்கா வரை கொண்டு சென்ற 10 ஆண்டு எளியோருக்கு பயன்படும் வகையில் சுத்தமான அம்மா குடிநீர் கொடுத்த 10 ஆண்டு நம்ம அம்மா ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டு நிறைவு பெறுகின்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில மகளிராகிய நமக்கு எல்லாருக்கும் இப்ப பதவி கொடுத்திருக்கிறாங்க. பதவி வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு வேலை செய்ய தேவையில்லை. நம்ம வீட்டு வேலை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் நம்ம அடுத்தது என்ன செய்ய போறோம், அடுத்தது அம்மாவுடைய ஆட்சி வந்தாதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில பெண்கள் வேலைக்கு போயிட்டு சரியா வீட்டுக்கு வர முடியாது, அந்த அளவுக்கு ரவுடி சேர்ந்துச்சு. ஆனா நம்மளுடைய அம்மாவுடைய ஆட்சியில பாத்தீங்களா பெண்களுக்கு தான் முழு அதிகாரம் கொடுத்தாங்க. மகளிர் நிறைய போலீஸ் வேலைக்கெல்லாம் எடுத்து நிறைய பேர் நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இப்ப இந்த அளவுக்கு இன்னைக்கும் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னா நம்ம மாவட்டத்தின் விடிவெள்ளி ஆகிய சிவி அண்ணன் அவர்களுக்காகவே நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம். அவருடைய அன்புக்காகவே நம்ம மறுபடியும் நம்மளுடைய முதலமைச்சர் நம்ம ஓட்டு போட்டு அவரை மறுபடியும் நம்ம முதலமைச்சர் ஆக்கணும். மறுபடியும் நமக்கு இன்னும் நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறாங்க. நம்ம முதலமைச்சர் ஆகினாதான் நமக்கு இன்னும் நிறைய திட்டங்களை கொடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதியோருக்கு உதவித்தொகை 500 ரூபாய் கொடுத்திருந்தாங்க திமுக ஆட்சியில. ஆமா, அம்மா ஆட்சியில பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் உயர்த்தி கொடுத்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு முதியோர்கள்லாம் இந்த 500 ரூபாய் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னைக்கு 1000 ரூபாய் மனசு நிறைவோட வாங்குறாங்க. ஒருவேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டாங்க அந்த 500 ரூபாய் காலத்துல. ஆனா இந்த 500 ரூபாய் வாங்கி ஒரு சிப்ப நொய்யை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மாசம் ஃபுல்லா சாப்பிட்றாங்க. 500 ரூபாய் அவங்களுடைய செலவுக்கு போகுது. அதே மாதிரி நம்ம நல்லா நினைவில் கொள்ளணும் என்னன்னா, பெண்களுக்கு இந்த கூட்டத்துல பார்த்தாலே பெண்களுக்கு தான் முன்னுரிமை. நம்ம வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் முன்ன வந்து உட்காருங்க, ஆம்பளை அப்புறம் உட்காருங்கப்பான்னு சொல்லிட்டாங்க. ஏன் கேட்டீங்கன்னா பெண்கள் கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை சிறப்பா செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை நினைவில் வச்சுக்கணும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் 18 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் ஆண்கள் அனைவரும் ஓட்டு போடணும். கண்டிப்பா ஓட்டு போட்டுடணும். எல்லாரும் உங்க மனசை மாத்துவாங்க. நாங்க கிராம சபை வைக்கிறோம், கிராம சபையில இவ்வளோலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசை மாத்துவாங்க. ஏன் இப்ப கிராம சபை வைக்கிறாங்க? ஏன் திமுக ஆட்சியில வைக்க வேண்டியதானே கிராம சபை? அப்ப எங்க போனாங்க? அவங்க செய்கிற ஊழல் எல்லாமே தெரிஞ்சு போயிடும்ன்றதுக்காக அப்ப அவங்க கிராம சபை வைக்கல. ஏன்னா இவங்க நல்லது செய்யறாங்க இல்லையா, இவங்க பேரை கெடுக்கிறதுக்காகவே அவங்க இப்ப கிராம சபை வைக்கிறாங்க. கிராம சபைனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைவில் வச்சுக்கோங்க. எல்லாருமே நம்ம வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இறங்கி எல்லாரும் பெண்கள் ஆகிய நாம வேலை செஞ்சா நமக்கு இன்னும் நிறைய திட்டங்கள் நம்ம மாவட்டத்தின் விடிவெள்ளி ஐயா சிவி அவர்கள் வழங்குவார் என்று எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.